2023ஆம் ஆண்டு நம்பிக்கை சேனல் பார்ப்பேன். இப்போ ஐயாவுடைய செய்தி கேட்பேன். ஏதோ ஒரு அட்ராக்ஷன், கூர்ந்து கவனிப்பேன். இத்தனை வயதுலேயும் இப்படி ஒரு ஊழியம், அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னை தொட்டது. அதுக்கப்புறம் பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவேன். பட்டுப்போன விருட்சம் தான் நான். சொந்த வீடு இழந்தேன், தொழில் நஷ்டம், சீட்டு பிடிச்சோம், பண்டு பிடிச்சோம், எல்லாத்துலேயும் பண நஷ்டம். செய்வினின் காரணமாக ஒன்றுமே இல்லை, டோட்டலி டெஸ்ட்ராய்டு. நாளைக்கு சொந்த வீடு ஏலம் போக போகுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த எனக்கு 3 ஆண் மக்கள். திருமணம் பண்ணணும், ஒன்றுமே இல்லை, வெறும் கை. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி நான் அம்பத்தூர் போனேன்டி, ஐயா இருக்கிறாரு, நீ போ ஜெபம் பண்ணு. நானும் என் கணவரை வந்தோம். ஐயா ஜெபிச்சு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னார். மகனை கொண்டு வான்னு சொன்னார். போயிட்டு புதன்கிழமை வந்தோம், சனிக்கிழமை என் பிள்ளையை கொண்டு வந்தேன். 2 மாதத்தில் உன் வீடு தேடி ஒரு வரன் வரும், அதை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார் சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, 2 வாரத்தில் பெண் வீட்டார் வர போகிறாங்களா? இது எப்படி ஆகும்? என்னால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் சென்றேன். என் பிள்ளை போட்ட ஒரு கண்டிஷன், படித்த பொண்ணு இருக்கணும், வேலை செய்கிற பொண்ணாக இருக்கணும். வேறு எதுவும் அவன் கேட்கல. எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலை வந்தபோது இந்த வார்த்தை என் கண்ணில் பட்டது. அப்பா, நான் பட்டு போய் வந்திருக்கிறேன், நான் பட்டு போய் வெறும் சருகாக வந்திருக்கேன் ஆண்டவரே, இதுவும் தொழிற்குமான்னு ஒரு கேள்வி. என் பிள்ளை திருமணத்துக்கு நிற்கிறான். பைத்தியம் பிடிச்சு சாக போகிற குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்த எங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து தெய்வ வார்த்தையின் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றி அழகாய் ஒரு மகள் தான் சொல்லணும், ஷாலினி என்ற மகளை பெண் வீட்டார் தேடி வந்தாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லி, இது மாதிரி ஒரு வரம் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, ஒரே பொண்ணு, போய் பார்க்கலாமான்னு என்னை கூப்பிட்டா. செப்டம்பர் மாதம் போனேன். நவம்பர் மாதம் நிச்சயதார்த்தத்தை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. ஒன்றுமே ஒரு குறை இல்லாதபடிக்கு என் கர்த்தர் அழகாய் செய்து முடித்தார். ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ண, அடுத்து வைத்த ஜெப குறிப்பு ஒரு சந்நிதி. ஹல்லேலூயா. அந்தம்மா 45வது நாள் தள்ளி போயிருக்குமான்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன். விண்ணப்பம் அந்தம்மா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த நாளிலிருந்து தொடர்ந்து இந்த ஊழியத்தில் கர்ப்பத்தின் கனிக்காக பாதுகாக்கப்படும். ஐயா சொன்னார், எந்த தீங்கும் இருக்காது, எல்லாம் நன்மையாகவே நடக்கும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் ஒரு சேதம் இல்லாதபடி. குழந்தைக்கு 4 ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப சின்னது, 1.5 கிலோ தான் இருந்தது. பிளட் சர்க்குலேஷன் கம்மி, கொடி சுற்றி இருந்துச்சு, நீர் இல்லை. ஒன்றுமே சொல்ல ஐயா கிட்ட, ஒன்றுமே இருக்காது, எந்த தீங்கும் இல்லை, போ சமாதானத்தவரை போன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். கடந்த 14ஆம் தேதி அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என்றைக்கும் என் தேவனுக்கும் எனக்காய் ஜெபித்த என் தகப்பனுக்கும் தொடர்ந்து ஜெபித்த உங்களுக்கும் என் ஆவிக்குரிய சகோதரிகளுக்கும் நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படு உறுதி. நம்புகிற விசுவாசம் எப்படின்னா, நம்புகிறவர்களுக்கு அது உறுதி அளிக்கிறது. நம்புகிறவர்களுக்கு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விஷயத்தை எந்தெந்த வசனத்தை நீங்கள் நம்புகளோ அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இதில் உயிர் இருக்கிறது, ஜீஸ் ரைட் லார்ட், வல்லமை இருக்கிறது, கிருபை இருக்குது. ஆனால் மரண வார்த்தையை நம்பாதுங்க, மனுஷி வார்த்தையை நம்பாதுங்க, உறவினர் வார்த்தையை நம்பாதுங்க, ஊழியக்காரதை ஏசு என்ன சொல்ல நம்புங்க. இது எல்லாம் பாரி பெயர். அதான் நம்பக்கூடிய ஏவுடைய வார்த்தை மட்டும் ஆதியாகமத்தை வெளியே ஒவ்வொரு வசனமும் ஒரு வார்த்தையை ஒட்டு அது அழியாது, சத்தியம் நிச்சயமாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தும் பதறான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இதுதான் உண்மை. அதுக்காக நம்பப்படுவது என்ன வேற்ற எந்த வசனத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ அதை உரிமையாக்கி செபிக்கிறீர்களோ அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. வேறு எதுவுமே உறுதிப்படுத்தப்படாது. அப்படி நீங்கள் நினைத்திருந்தால் ஏமாந்து போயிருக்கிறீங்க. எதுவும் பூர்ணமான சத்தியத்துக்குள் நித்தியத்துக்கு நீங்கள் வரல. ஏதாவது வேத வசனம்தான், ஆதியாகமத்தை வெளிப்படுத்த விஷயம்தான்
நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படும். யாரை வந்து உறுதிப்படுறது, யாரெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அழியாது, அது சத்தியம் அல்ல, நித்தியமாக இருக்கிறது என்று கற்றுக்கிறார். அதுதான் விசுவாசமானது நம்பப்படுவதையும் காணப்படாத நிச்சயம். காணப்படாத நிச்சயம், ஒரு காணப்படாத நிச்சயம், நீ பார்க்கவே இல்லை, அதுதான் நிச்சயம். காணப்படாத நிச்சயம், அதுதான் வார்த்தை. வேதத்துக்குள்ள ஆதாரம் நிறைய இருக்குது, நிறைய ஆதாரம். ஆதலால் நீ அப்படிப்பட்ட நம்பப்படும் உறுதி, அதுக்காக ஆவியானவர் எபிரேயர் 11:1 உறுதி, நம்பப்படும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வசனம் தேவனுடைய வார்த்தையை ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தி வச்சதை நீங்கள் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுதான் உண்மை. இதை விட்டுட்டு மனிதனை தேடி ஊழியக்கார தேடி தப்பு இல்லை, ஆனால் உறுதிப்படுத்தப்படணும். உறுதிப்படாமல் இருந்தால் என்ன இருக்குது? ஆனால் தேவ ஒரு வார்த்தை சொல்வாரானால் அவர் ஆவியிலே மனுஷனை சாயலாக உருவாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். என்ன சொன்னாதான் உறுதிப்படுத்தினார். அதுதான் ஆண்டவனுக்கு உங்கள் மத்திய சொல்கிறார். அவர் சொன்னதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கும். அதை தான் உங்கள் மத்திய சொல்கிறார். அப்படிதான் நம்பப்படும் ஒரு தேவனுடைய வார்த்தையை எபிரேயர் 1 அந்த வார்த்தை விசுவாசிக்க அது உறுதிப்படுத்தப்படும். உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, ஒவ்வொரு இடத்தையும் உறுதிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமத்தில் 22வது அதிகாரத்தில் 1 14வது வசனம் இது ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறார், ஈசாக்கு உறுதிப்படுத்துகிறார். அதே போல் ஆபிரகாம் உறுதிப்படுத்தினவர், ஈசாக்கு உறுதிப்படுத்துவர். உங்களுக்கு உறுதிப்படுத்த மாட்டாரா? நிச்சயமாக உறுதிப்படுத்தாது. நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. வாய்ச்சி ஜீசஸ் மேய்த்தார். உன்னோடு ஆண்டவர் பேசுவார் என்றால் வசனத்தை கொண்டு பேசுவார், சொப்பனத்தை பேசுவார், அதே போல் தீர்க்கதரிசனமாக பேசுவார், பாடல்கள் மேய்ச்சுவார். யோசேப்பு சொப்பனத்தை தான் பேசினார், உறுதிப்படுத்தப்பட்டார். அது எலியா வந்து பேசினார், உறுதிப்படுத்தப்பட்டார். அந்த சூனமியாக்கள் பேசினார், உறுதிப்படுத்தார். எலிசா கொடுத்து பேசினார், நாகமானது பேசினார், உறுதிப்படுத்தப்பட்டார். அதே போல் உங்களுக்கு என்ன பேசுவார் உறுதிப்படுத்தப்படும். ஆதியாகமத்தில் 22வது அதிகாரம் 14 வசனத்தை கொண்டு ஒன்று பேசுவார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் அபிரகாமை சோதித்தாராம். இந்த காரியம் தேவன் அபிரகாமை சோதித்தார். சரி, அதே போல் சோதித்தார். அவனை நோக்கி அபிரகாமே என்று அவன் இதோ அடியேன் என்றான். மைட்டி சீசர் மைட்டெல்லார். அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகோனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியிட என்றார். இதான் சோதனை. இந்த சோதனை வரும் பொழுது நிறைய பேர் ஓடிடுவாங்க, சர்ச்சை விசுவாசத்தோடு வருவாங்க, ரட்சிக்கப்பட்ட சாட்சி சொல்லுவாங்க, அபிஷேகம் பெற்றன்னு சாட்சி சொல்லுவாங்க, இல்லை இன்னொரு ஆண்டு பேசினார் சாட்சி சொல்லுவாங்க. சோதனை வரும்போது திரும்பி பார்க்க ஓடிடுவாங்க. ரிவர்ஸ் ஆஃப் காட் அப்படி அல்ல. சோதனை வரும்போது தான் ஏற்று இருக்கணும். அபிரகாம் மாதிரி அநேகர்கள் பெரிய சாட்சி சொல்லுவாங்க, நல்ல இனிமையாக பாட்டு பாடுவாங்க. ஏதா ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகப்பட்டேன், ஞானசாமி. சோதனை வரும்போது ரிவர்ஸ், லோத்து மனைவியே திரும்பி பார்த்து உப்பு ஆயிடுவாங்க. அது சோதனையில் நாம் நிலை நிற்கணும். இதான் ஆண்டவர் சொல்கிறார். பலியிடு என்றார். வாக்குத்தத்தம் பிரகாரம் வந்து அபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை பிறக்க செய்தார். வாக்குத்தத்தம் தானே.
வாக்குத்தத்தை செய்த வாக்கு மாறாதவர் தானே, அதை அழிப்பாரா? ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவரகம் கீழ்ப்படிந்து அவரகம் காலையில் எழுந்து தன் கழுதை மேல் தேனம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமார் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்தை உரட்டு போனான். கட்டை எல்லாம் ஆயத்தமாக போகிறான். யாரோ தகன பலி கொடுக்க, வாக்குத்தத்தன் பிறந்த மகனை தகன பலி கொடுக்க ஆயத்தமாக போகிறான். ஆனால் ஈசாக்கு எப்படி பிறந்தான்? வாக்குத்தத்தன் பிரகாரம் பிறந்தவன். ஆனால் தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படுத்தி செய்கிறான். ஒரு வேளையில் ஒரு கட்டை பார்த்தாலும் அவன் இருதயம் கலங்கி தான் இருந்திருக்கும். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, இந்த வசனத்தை அவன் உரிமையாக்கி இருப்பான். ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் செய்தீர், வாக்குத்தத்தம் தான் ஈசாக்கன் பிறந்தான், ஆனாலும் உடைய வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். இந்த ஜோதனை ஜெயிக்கணும்னால் இந்த வாக்குத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி போகிறான். ஆரோக்காவும் அருமையான தேவன். நமக்கு சோதனை வரும்போது லட்சிப்பும் போயிடும், நாம் பெற்ற அபிஷேகம் போயிடும், நாம் பெற்ற ஞானஸ்தானம் போயிடும், பசுத்தம் போயிடும், எல்லாம் போய் யார் வருவான்? அந்த இடத்துல சாத்தான் வருவான். அதான் உலகத்தில் விசுவாசிகள் இருக்காங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே பின்னால் ஓடிடுவாங்க. அப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்கள் எடுத்து தூரத்திலே ஒரு இடத்தை கண்டான். 3ஆம் நாள் தான் ஈசாக்க பலி இருக்கக்கூடிய இடத்தை கண்டான். அது 3ஆம் நாள் கண்கள் காண்கிறான். அதே தேவன் காட்டுகிறார் அவனுக்கு. அவன் விசுவாசின் தகப்பன் ஆபிரகாம். அவன் மறைக்கலை. 3 நாள் இந்த இடத்த காட்டுகிறார். ஈசாக்கை தகன பலி கொடுக்கறத காட்டுகிறார். அது வரையும் ஹிருதயம் எப்படி இருந்திருக்கும்? உள்ள நெருக்கங்கள், ஒரு கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, துன்பம், துயரம் வரும்போது நீங்கள் என்ன சந்தோஷமாக இருப்பீங்களா? சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, இருக்க முடியாது. ஆனால் அப்புறம் அப்படி தகன பலி கொடுன்னு சொல்லும்போதும் கட்டை எல்லாத்தையும் பற்றி கொண்டு போகிறான். கட்டைகளை பற்றி கொண்டு போகிறான். மோரியா மலைக்கு போயிட்டான். அந்த இடத்த காட்டுக்கிறான் தேவன். அந்த இடத்துல போய் இருக்கிறான். அப்போது அபிரகாம் ஏழைக்காரன் நோக்கி, நீங்கள் கல்லை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களோட திரும்பி வருவோம். இதுதான் சத்தியம். போதனை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொன்ன இடத்துக்கு போகிறோம், தொழுது கண்டு நான் ஈசா திரும்பி வருவோம் என்று ஆபிரகாம் சொல்ல. அதுதான் விசுவாசத்தாகப்பார். நம்ம சொல்லுவோமா முடிஞ்சு போச்சு என்று சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளோதான், நம்மளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க பார்த்தாராம். நீ விசுவாசித்தா ஆகியவே காண்பார். தேவனுடைய வார்த்தை சத்தியம் இல்லை, நித்தியம். அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்புறம் திரும்பி வருவோம், நானும் ஈசாக்கும் திரும்பி வருவோம் சொல்லுகிறான். நம்ம சொல்லுகிற இல்லை. ஆயத்தப்படுத்தி இருக்கிறான், கட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். கட்டை ஆயத்தப்படுத்தி மோரியா மலைக்கு போகிறான். ஆண்டு போயிட்டே இருக்கிறான். அங்கே என்ன நடக்க பாருங்க. அப்போது அபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். கழுதை காத்திருங்கள், போன்னு சொல்லலை, காத்திருங்கள், காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டனும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அவனுடைய விசுவாசம் எவ்வளோ ஆழமான விசுவாசம். விசுவாசிகள் என்ன நம்ம பாடுறோம்? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. நம்மளுக்கு இருக்கா?
கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பிரான்சிஸ் ரைட் லார்ட், அப்படிப்பட்ட விசுவாசம் உண்டு. விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காதே என்று சொல்லாது. இப்போ அடுத்தபடியாக பார்ப்போது அப்புறம் தகன பலி கட்டளைகளை எடுத்து தன் குமாரனை குமாரனாகிய ஈசாக்கின் ஏல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். எங்கே? மோரியா மலை போகிறாங்க. ஈசாக்கை தகன பலி செலுத்த அது. ஆனால் அவன் அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? நாங்கள் தேவையை கொண்டு நான் இதை திரும்பி வருவோம். நீ மருத்துவர்கள் ஒரு சிக் பேஷண்டாக இருக்கான் மருத்துவமனையில், ஒரு டைம் சொல்கிறாங்க, அவங்க டைம் சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு எழுதிடுவோம், அவ்வளோதான். ஆனால் அப்புறம் அப்படி சொல்ல, நானும் ஈசாக்கும் திரும்பி வருவோம். இதுதான் அவங்களுடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்ன? சற்று ஆராய்ந்து பாருங்க. சுவாசியே நீ பதறாதே, சுவாசியே நீ கலங்காதே. ஊரபக்கரபா சங்கரபா திக்கரபா திக்கரபா திக்கரபசியா, கலங்காதே. அப்போ ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் நோக்கி, என் தகப்பனே என்றார். அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கு? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அல்லேலூயா, ஐச்சி ஜீசஸ் மைட் லார்ட் என்றார். ஆபிரகாம், என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவன் விசுவாசம். முதலாவது திரும்பி வருவோம் என்றார். ஆட்டு கத்தர் பார்த்து கொள்வார். அப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வச்சுக்கிட்டுக்கலாம். கடந்த ஆட்களே ஒரு வீட்டுக்கு என்னை ஜெபிக்க அழைத்தார்கள். போயிருந்தேன். திருமணத்துக்கு நிச்சயத்துக்கு பூ வச்சாச்சு, ஒரு காசும் இல்லை சொல்கிறாங்க பெண்ணுடைய அம்மா உறவினர். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லு? கத்தர் பார்த்து கொள்வார், உன் தேவையை கத்தர் காத்து கொள்வார். ஊரபக்கரபா சங்கரபாதி கரபத்தியா, அதான் விசுவாசம். வா, விசுவாசம்னா இதுதானே. அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். கத்தர் பார்த்து கொள்வார். என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நீ சொல்லுவதற்கு முன்னே தெரியும். அவர் அறிந்திருக்கிறார் எல்லாம். அவர் காண்பது, அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? திருமணத்தை ஒழுங்குபடுத்தினவர், திருமணத்துக்கு என்ன தேவை என்பது தெரியாதா? அவர் பார்த்து கொள்வார். இதான் ரகசியம். பார்த்து கொள்வார். தேவை அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். சொல்லித்த இடத்துக்கு அப்புறம் ஈசாக்கு வந்தாச்சு. இங்கே என்ன நடக்குது? தேவன் தமக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கை கடத்தியாச்சு, கட்டைகள் மேல் கடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அவனை சோதிக்கிறான். யார? ஆபிரகாம் சோதி. அப்போ அவன் சொன்னான், எல்லாம் நாங்கள் தொழுது கொண்டு வருவோம், இல்லை கர்த்தர் ஆட்டுக்குடியை பார்த்து கொள்வார் சொல்லுகிறார். தேவன் அவன் சொல்லி இடத்துக்கு அந்த அங்கே ஆபிரகாமுக்கு பலிவத்தை உண்டாக்கி அடுக்கி ஈசாயை கட்டி பிளர்த்து காட்டை மேல் அவனை கடத்தான். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன்கிறான். அடியேன். அவர் பிள்ளையான மேல் கையை போடாதே என்றால், போடாதே, நாங்கள் திரும்பி வருவோம், நானும் ஈசாக்கும் திரும்பி வருவோம். கர்த்தர்
என்றால் ஆட்டை பார்த்து கொள்வார். என்ன சொல்கிறான் பாருங்கள்ல, கை போடாதே. அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாலே புதரிலே கொம்புகள் தீக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அவர்கள் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாருக்கு பதிலாக தகன பலி செலுத்தினான். எல்லாமே ஒரு ஆயத்தப்படுத்திட்டார். அதான் மோரியா மலையும் ஆயத்தப்படுத்திட்டார், கட்டைகளையும் ஆயத்தப்படுத்திட்டார், அதே சமயத்தில் கத்தியும் ஆயத்தப்படுத்திட்டார். கடைசியில் கை போடாது சொன்னார். சொல்லி என்ன செய்கிறா பார்த்திக்கலாம். ஏன் அவங்க சொல்லியிருந்த வரைக்கும் அந்த அங்கே அவங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஆகிய ஈத்தாய் கட்டி பலிபீடம் கட்டுவார். பின்பு அவர்கள் வாரணி எட்டும் தூக்கினார். கத்தடி தூக்கினார். வானத்தின் அபிரகாமை அவரை கூப்பிட்டார். அவன் எது அடி என்றார். அவர் பிள்ளையாண்ட மேலே கையை போடாதே, அவருக்கு ஒன்று செய்யாதே. அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏத சொந்தன் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனை பார்க்கிறது என்று போத அறிந்திருக்கிறேன். அவரை கர்த்தர் பாதுகாத்தார். ஈசாக்கு அவன் தேவன் என்ன சொன்னால் அதை செய்தான். தேவனுக்கு பயப்படுகிறவங்கிறான். யார்? அபிரகாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளியிட்ட அற்புதம் 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 அற்புதம். நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. சிலுவிலே இயேசு தொங்கி கொண்டு பாய்ந்த ரத்தம் அனைவருடைய பாய்கிறது. வயிற்று வெளிலேருந்து ஒரு விடுதலை கிடச்சாச்சு. ஒரு குழந்தை பிறக்கல, கர்ப்பம் தரிச்சாச்சு. ஒரு திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை உருவாகுது. ஒரு கட்டடம் கட்டி ஏழை முடிவு முடியாது, அந்த கட்டத்தை முடிவு செய்கிறார். ஒரு ஊருக்கு ஒரு புகை இருக்கிறாங்க, போய் அதிர்ஷ்டத்தை கண்டு தெரிவிப்பாங்க. 3 வருஷத்துக்குள்ள வீட்டில் நினைத்து பாராட்டுக்கு எறும்பு கூட்டம் போல ஜனங்களை ஒரு ஊழியத்தை கூட்டி சேர்க்கிறார். திகாவில் தூதன் சொல்லுகிறார். பாவம் செய்கிறவர்களுக்கும் பதிதான அவங்களுக்கு ஐயோ சொல்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தை ஒரு சம்பவம் சொல்கிறார். எந்த ஆட்சி இருந்தாலும் கொஞ்ச நாள் வர்ற ஆட்சிகள் இல்லை. ஒரு குடிக்கிற மகன் மரித்து போகிறான் வீட்டில், பாவம் செய்கிற மகனும் மரித்து போகிறான். பச்சை பாம்பும் நல்ல பாம்பும் உலகத்திலிருந்து தலை நசுக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும், விளக்கா கொளுத்தி வச்சு விளக்க அணைக்க மாட்டார். யார் துரோகம் பண்ணாங்களுக்கு ஐயோ. ஒரு பாம்பு செத்து எடுத்து வெளியே போட்டாச்சு. சிலுவையிலே சீண்டப்பட்ட ரத்தங்கள் தெளிக்கப்பட்டாச்சு. குடார வாசலிருந்து நீ மாந்தம் செய்தா, சூனியம் செய்யலாம், அது உனக்கு தானே. அதே போல் எல்லாம் நடக்கும்போது கரை மாடை நிறைய கட்டியாச்சு, இடம் தான் இல்லை. தொலைபேசியில் பேசாதபடி தீவிர செய்தியே உனக்கு ஐயோ என்று அத்தை சொல்கிறார். ஒரு மாலை வெள்ளிக்குள்ளே வீட்டில் துக்கம் வரும், அதை நீ பார்ப்பாய். பாவம் செய்கிறதுக்கு அது ஐயோ. இந்த நாளிலே ஒரு தூதன் வீட்டுக்கு போயிருக்கிறான். அவங்க செய்த செய்வினை அழிக்கப்பட்டது. அவங்க எதை வைத்தாலும் அறுத்து விட்டார்கள். ஒரு கதவு ஒரு வீட்டில் அடைச்சாச்சு. காரணம் செய்த பாவம் துரோகம் ஆடு காட்டுக்கிறார். உனக்கு எதிராக எலும்பு ஆயுதம் தாய்க்காது, நீ செவம் பண்ணுறாய். நீ செய்த பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. நீ எதை வைத்தா அறுத்து தான் ஆகணும். நீ இந்த வசந்து உனக்கு ராமனும் ஆயுதம் தாய்க்காண்டே கூலிக்கு காசு கொடுத்து ஜெபிக்கிறாய். அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீ விதைத்ததை அறுத்து தான் தீரணும். அறுத்து விட்டாய். இப்போ 4 மாதத்துக்குள்ளே உலகத்தில் பல சம்பவம் இருக்கும். எங்கும் வியாதி பரகும். எந்த ஆலயத்திலும் ஆத்மாக்கள் வரமாட்டாங்க. ஒரு கொடிய காரியம் உலகத்தில் நடக்கிறது. பறவை பறக்கிறது போல ஆத்மாக்கள் பறந்து வருகிறது. 3 அற்புதங்கள் உலகத்தில் ஒரு வியாதினால் கை கால் செயலற்று இருக்குது. அந்த கையும் காலும் செயல்படுகிறது. ஒரு கால் வீங்கி இருக்குது, கால் தொடப்பட்டாச்சு, கால் எல்லாம் வீக்கம் போகுது. ஒரு விருது ஒரு வராதபடி காத்துது. அது வந்தால் ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு முடிவு. அதே பார்ப்பீங்க. கட்டடம் கட்டுவது போல அந்த ஊழியத்தை கட்டுவார். ஊழியம் நடக்கக்கூடாது. ஊழியத்தை அழிச்சிய தீர்வை
நான் செய்யாத மாந்திரியம் கிடையாது, 7 கண்ட மந்திரவாதியம் கையில் இருக்கிறான் என்று செய்கிறாங்க. இதை முடிவு உனக்குத்தானே தவிர ஊழியக்காரருக்கு அல்ல. இதை ஆண்டவர் காட்டுகிறார். பலி இட வேண்டுமென்று யாரெல்லாம் நீ பலி விட்டாய் அதை கண்டேன், இனி உன்னை தான் நான் பலியிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னல் வேகத்தில் உலகத்தில் பல சம்பவம் இருக்கும். எதை நீ பார்ப்பாய், அழுகி துர்நாற்று அடித்து நீ மரிப்பாய். நீ ஊழியக்காரருக்கு செய்த செய்திக்கு பலன் அழுகி துர்நாற்று எடுத்து மரிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்க முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்ச நாள் படிக்க முடியாது. தேச தலைநகராக இருக்கலாம், உலக மக்களாக இருக்கலாம், கஷ்டந்தான். என்ற சபையில் பெருக்கூட்டம் அதாவது ஒரு பிரசன்னம் கூட வராது. எல்லாம் ஆண்டவர் காட்டுகிறார். சாவி கொத்தி யார்கிட்ட இருக்க, ஏசப்பாட்ட இருக்கு, வாங்கையில் இருக்குன்னு நினைக்காத. அவர் திறந்தால் திறக்கப்படும், அவர் பூட்டினா பூட்டப்படும். இதான ஆண்டவரோட வார்த்தை. ஒரு என்ன நன்மை இருந்தாலும் ஆண்டவர் தான் செய்ய முடியும், மனிதன் செய்ய முடியாது. ஒரு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு மரணம் இருக்குது, அதை ஒரு பார்ப்பாங்க. என்றாலும் ஒரு அற்புதம். இனி நன்மை தான் இருக்குது, அதிசயம் இருக்குது, அற்புதம் இருக்குது, குறைவில்லை, நிறைவாக இருக்கும். காடு ஒரு அற்புதம் இல்லை, எது அற்புதம் இல்லை, 3 அற்புதம் இல்லை, நிறைய அற்புதத்தை இந்த செய்தியிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே அற்புதம் பெற்று சாட்சியாக எழுப்புறாங்க. விக்கிர கோயில் ஆய்வெல்லாம் எரிந்து போச்சு, சேவினாமே எரிந்து போச்சு. யாருக்கு விட்டாது, சேவினுக்கு பயந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறாங்க. யார் நீ பயப்படுறா, வெளியே வா, இயேசு நாமத்தை வெளியே வா, உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுகப்படுத்துவேன். ஏன்னு சேவினை செய்து கூலி வேலை செய்தாங்க நிறைய பேர். அவர்களே நான் சந்திப்பேன். அவர்களுக்கும் கஷ்டந்தான். சேவினுக்காக கூலி வேலை செய்தாலே பணத்தை வாங்கிட்டு உனக்கும் கஷ்டந்தான். தப்ப முடியாது, நான் தப்ப விட மாட்டேன். ஒரு எதை விதைக்கிறானோ ஆறுப்பான், நல்லதை விட்டு நல்லதை இருப்பான், கெட்டது கெட்டது அவன் ஆர்த்து தான் தீரணும். ஒரு முதிர்ந்த வயதில் உள்ள ஊழியக்காரருக்காக எவ்வளோ துரோகம் பண்ணார், அது சம்பளம் எனக்கு வந்தாச்சு. ஒரு ஆத்மா உலகத்தில் பிரசத்தி கெட்ட ஒரு ஆத்மா அழிய போகுது பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். விளக்க கொளுத்தி வச்சுருந்தார், விளக்கு அடையாது. உன்னையும் பாதுகாத்தேன், குடும்பத்தை பாதுகாத்தேன், எல்லோரையும் பாதுகாத்தேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தொலைக்காட்சி ஊழியத்துக்காக மனப்பூர்வமாக காணிக்க அனுப்புங்கள். இந்த ஊழியத்துக்காக செய்யுங்கள். அதிகாலை 5:10 வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதம் நடக்கும். ஆமே 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 ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 053300023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.